இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போக்கிமான் இதான் விளையாட போகிறோம். போக்கிமான் வீட்டுக்கு போகலாம் வாங்க. நான் புதுசாக ரிலம் கிராஃப்ட்டுங்கிற கேம் டவுன்லோட் பண்ணியிருக்கோங்க. அதையும் நம்ம பார்க்கலாம் கொஞ்ச நாளில். ஓகே, உள்ளே போகுது. கொஞ்சம் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கைஸ், ஏன்னா அம்மா படம் பார்க்குறாங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஓகே கைஸ், நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருக்கா செய்யும். அப்பாவும் பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, எல்லாம் கண்டுக்காதீங்க, நம்ம கேமில் போயிடலாம். ஓகே, சவுண்டை ஃபுல்லாக வச்சிடணும். வச்சியாச்சு. ஓ மை காட், ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கமான் 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 வந்துச்சு கைஸ். ஓகே, நம்ம ரிவார்ட்ஸ்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம ரேங்க் அப்படியே குறைஞ்சிச்சு கைஸ், ஏன்னா நம்ம ஓகே லைட்டாக சவுண்டு கம்மி பண்ணிக்கலாம். எனக்கே அதான் இதாக இருக்குது. ஓகே, ரேங்க் மட்டும் இப்போ பார்த்துட்டு அப்புறம் டெய்லி ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் கிளைம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க கைஸ், நம்ம வேர்ட்டரில் இருந்தோம், ஆனால் இப்போ நம்ம எக்ஸ்பர்ட் கிளாஸ் ஒன்று வந்துட்டோம். அதே திருப்பி வேர்ட்டனுக்கே போகணும் கைஸ். அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகே, நிறைய ரிவார்ட்ஸ் இருக்கு கைஸ். ஓகே, இப்போ நம்ம குவிக் பேட்டில் போட போகிறோம். குவிக் பேட்டில் என்ன மேப் வந்திருக்கு பார்க்கலாம். இங்கே ஷிவர் சிட்டி மட்டும்தான் வந்திருக்கு. சரி, ஓகே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்களா பார்ப்போம். யாருமே ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம் கேமு. நம்ம யுனைட் ஸ்குவாடில் வந்து இப்போ யுனைட் ஸ்குவாடில் அதாவது ரேகோதா அந்த டோர்னமெண்ட்காக இப்போ நம்ம 3 பேர் வச்சுருந்தோம். அதில் இப்போ 5 பேர் கம்ப்ளீட்டாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம யுனைட் ஸ்குவாடில் இன்னும் யாரும் வரலன்னு நினைக்கிறேன் காய்ஸ். நம்ம போய்ட்டு அந்த டீட்டெயில்ஸையும் செக் பண்ணுவோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன், பட் தெரியலை. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது காய்ஸ், ஏன்னா நம்ம இந்த சாரிசாடாக ப்ளே பண்ண போகிறோம். அது நல்லா இப்போ நம்ம மாஸ்டர் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். முடியுமா தெரியலை. இப்போ நம்ம சாரிசாடாக ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பேட்டிலில் டேலண்ட் ஃப்ளேமாக ப்ளே பண்ணிவிட்டு வீடியோ என் பண்ணிப்பேன். எனக்கும் இன்னும் ஒரு 2 பேட்டில் அதிகமாக போடணும் தான் ஆசை, ஆனால் உங்களுக்கு போரிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் வெறும் 2 பேட்டிலோட முடிச்சுப்பேன். எடுத்துக்கலாம். சரி, ஓகே, இதோட பில்டு பார்க்கலாம். ஹெல்ட் ஐட்டம்ஸில் வந்து அட்டாக் வெயிட், ஸ்கோப் லென்ஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பேட்டில் ஐட்டம்ஸில் எக்ஸ் அட்டாக் யூஸ் பண்ணுறேன்.
என் மூவ் செட் நான் அப்புறமா காட்டுறேன். பேட்டில் அப்போ என் மூவ் செட் காட்டுறேன்னா, இது எவ்வளோ இதோட அட்டாக் ரேஞ்ச் அதிகமாகும். அது நல்ல ஒரு அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம், டிஸ்அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம். சரி, அவங்க டீம்லேயும் ஒரு லுக்காரியோ இருக்குது. அவங்க டீமில் டஃப்பாக அப்போன்ஸாக தான் இருக்காங்க. ஸ்லோ ப்ரோ மெயின் டிஃபெண்டர்னால. நம்மதுலேயே ஒரு டிஃபெண்டர் மேமஸ் வேண்டியிருக்கு. ஸோ ப்ராப்ளம் பண்ணலாம். நம்ம ஃப்ளேம் பர்ஸ்ட் எடுத்துகிட்டு எடுத்துட்டோம். ஓமே கார்டு நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க கோல் போட்டாங்க, கோல் பண்ணாங்க. ஓகே, நம்மளையும் கில் பண்ணிடுச்சு கைஸ். ஓ மை காட், அவங்க மெயின் போட்டு எடுத்துட்டாங்க. ஃபைனலிஸ்ட் வரும்போது தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபைனலிஸ்ட் வந்துடுச்சு கைஸ். இப்போ ஸ்கோர் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வின் பண்ண முடியும். லுக்காரியோ ஸ்கோர் பண்ண கைஸ். இட்ஸ்
ஸ்கோர் பண்ணணும். டார்கெட் ஸ்கோரிங்கில் தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. போகுதுன்னு நினைக்கிறேன், தெரியலை. ஏன்னா நான் கொஞ்சம் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஏன்னா சார்ஜர் வச்சுட்டு வேகமாக மூவ் பண்ண முடியாது, டிஸ்அட்வான்டேஜ். நம்ம ஜஸ்ட்டில் வின் பண்ணிட்டோம் கைஸ். நம்மளுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கிடச்சிருக்கு. ஓகே, எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிடலாம். நம்ம லைக்கை போட்டு ஓகே, மெயில் பாக்ஸில் வரும் கிஃப்ட். ஓகே, 50% கூப்பன் வர ஷேர் திருப்பி ரிவார்ட் கிளைம் பண்ணிக்கலாம் கைஸ். இல்லை கைஸ், இது பேர் என்ன தெரியல கைஸ். இந்த கிஃப்ட்டு நிறையா இருக்குது, கலெக்ட் பண்ணுறதே பெரிய தலைவலியாக இருக்குது. ஓகே, நம்ம யூனிட் ஸ்குவாடை பார்க்கலாம் போயிட்டு. மெம்பர்ஸ் நான் மட்டும் தான் இருக்கேன் கைஸ். ஸோ நீங்கள் வந்து என்னோட யுனைட் ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரெயினர் நேம் வந்து ஆயோஜிம், அதாவது தான். ஓகே, இப்போ நம்ம டேலண்ட் தான் நெக்ஸ்ட் மேட்ச் போட போகிறோம். சார்ஜஸுக்கும் டேலண்ட் ஃப்ளேமுக்கும் எவ்வளோ ஸ்பீட் டிஃப்ரென்ஸ், எவ்வளோ அட்டாக் டிஃப்ரென்ஸ்னு இதில் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். அதுக்கு தான் நம்ம டேலண்ட் ஃப்ளேமை வச்சு கம்பேர் பண்ணுறோம். இந்த மேப் 18 hours 2 minutes வரைக்கும் தான் அவைலபிள். கைஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன், தெரியலை. ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேலண்ட் ஃப்ளேம் வேகமாக தரணும் கைஸ். யாரும் டேலண்ட் வேண்டிக்கிறேன். ஓ, நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரிவார்டுக்கு போக்கிமான்ஸ் நிறையா வந்திருக்கு கைஸ். சிசர் இருக்கா பார்ப்போம் கைஸ். சிசர் இருந்தால் நம்ம அதை மாஸ்டர் பண்ணலாம். இல்லை கைஸ், சிசர் ஓகே. டேலண்ட் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு சேஃப். ஓகே, டேலண்ட் ஃப்ளேம் நம்மளுக்கு தான். அது ஃபோக்கஸ் ஆன் ஸ்கோரிங். லொக்காரியோ ஏதோ டீமில் மாதிரி ட்ராஷ் டாக்கர்ஸ் மாதிரி மெசேஜ் போட்டுன்னு நம்ம எல்லாம் கண்டுக்க போகிறதில்ல. நம்ம ஓவரால் எல்லாத்தையும் பண்ணோம், அப்போ முன்னே தான் நம்மளால் லீட் பண்ண முடியும் டீமை. டேலண்ட் ஃப்ளேமை சீக்கிரமாகவே எவால்வ் பண்ணிடலாம். டேலண்ட் ஃப்ளேமை சஜஸ்ட் பண்ணி அட்டாக்கும் நல்லாயிருக்கும். என்ன
பாருங்க. ஓகே நம்ம அதையும் காடி மிஸ் ஆயிடுச்சு. ஓகே இங்கே போயிட்டாங்க. ஸோ இது நம்மளுக்கு எனிமி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேமை முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். ஓகே இன்னும் கொஞ்சம் நம்ம கேமை முடிச்சிடலாம் வேகமாக. எவ்வளோ வேகமாக முடியுமோ சரண்டர் ஆகும் வைக்கணும். டார்கெட் சரண்டர் ஆவாங்க. நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் யாரும் இல்லை. சரண்டராக வச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகே ஸ்கூல் வீடியோ முடிச்சுக்கலாம். லுக்காரி 100 போடுறாங்க காய்ஸ். கன்ஃபார்மாக நான் மேன் ஆஃப் த மேட்சாக வரமாட்டேன். லுக்காரி தான் வருவான்னு நினைக்கிறேன். சரி ப்ளே. ஓ மை காட் அவங்க வெறும் 27 தான். ஓகே நான் தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஓகே எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ரெக்கார்டு அனுப்பிச்சிடலாம். எனக்கு நிறைய பேர் லைக் 2 பேர் லைக் பண்ணியிருக்காங்க காய்ஸ் எனக்கு. ஓகே அங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே லுக்காரியோ ஹையஸ்ட் ஸ்கோரும் லுக்காரியோ, மிச்சம் 2 பேர் 0. எல்லாருமே எங்கள் என் டீம்மேட்ஸ் எல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க காய்ஸ். ஓகே நம்ம 430, அவங்க வெறும் 27 ஸ்கோர் தான்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அடுத்த வீடியோவில் எந்த போக்கேமான் வச்சு நம்ம விளாட்லான்னு சொல்லுங்கள். பை காய்ஸ்.